வணக்கம் நண்பர்களே. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் ஒரு மாபெரும் மேதை, பணமில்லை என்றால் ஒருவனுக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லை என்று வெளிப்படையாக சொன்னார். அவர் வேறு யாருமல்ல, இந்தியாவின் மிகச்சிறந்த அரசியல் மற்றும் பொருளாதார மேதை சாணக்கியர். இன்றைய நவீன காலத்தில் நாம் பயன்படுத்தும் பிசினஸ் தந்திரங்களுக்கும் பண மேலாண்மைக்கும் மணி மேனேஜ்மெண்ட் அடிப்படை இவருடைய அர்த்த சாஸ்திரம்தான். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற சாணக்கியர் கூறும் ரகசியங்களைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் செல்லும் முன் நம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். 1. செல்வமே வாழ்வின் அடிப்படை. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்யவோ அல்லது ஆசைகளை நிறைவேற்றவோ பணம் அவசியம். பணமில்லாதவன் உயிரோடு இருக்கும் பிணத்திற்கு சமம். எனவே கௌரவமான வாழ்க்கைக்கு செல்வம் ஈட்டுவது மிக முக்கியம். 2. வருமானத்தை விட செலவு கம்மியா இருக்கணும். சாணக்கியரின் ஒரு பொன்மொழி இது. வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்யும் அரசன் தன் நாட்டையே அழிப்பான். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்கிறார் சாணக்கியர். 3வது ரகசியம் காத்தல், கான்ஃபிடென்ஷியாலிட்டி. சாணக்கியர் ஒரு எச்சரிக்கை விடுகிறார். உங்களது வருமானம் எவ்வளவு, நீங்கள் செய்ய போகும் புதிய பிசினஸ் திட்டம் என்ன என்பதை தொழில் தொடங்குவதற்கு முன்பே யாரிடமும் சொல்லாதீர்கள். எதிரிகளோ அல்லது பொறாமைப்படுபவர்களோ உங்கள் திட்டத்தை கெடுக்க வாய்ப்புண்டு. 4வது பணியாளர்களை கையாளுதல். நீரில் நீந்தும் மீன் எப்போது தண்ணீரை குடிக்கிறது என்று சொல்ல முடியாது. அதுபோலவே உங்கள் பணத்தை கையாளுபவர்கள் எப்போது ஏமாற்றுவார்கள் என்று தெரியாது. எனவே உங்கள் கணக்கு வழக்குகளை நீங்களே அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் என சாணக்கியர் வலியுறுத்துகிறார். 5வது ஆபத்து கால சேமிப்பு. செல்வம் என்று வரும் நாளை போகும். ஆனால் ஒரு புத்திசாலி தன் கஷ்ட காலத்திற்காக எப்போதும் ஒரு பகுதியை சேமித்து வைப்பான் என்கிறார் சாணக்கியர். பணத்தை பற்றி சாணக்கியர் கூறும் கூடுதல் ரகசியங்கள் 1. பணத்தின் 3 நிலைகள், 3 stages of wealth. சாணக்கியர் பணத்திற்கு 3 நிலைகள் இருப்பதாக சொல்கிறார். போகம், அனுபவித்தல். பணத்தை சரியான முறையில் தமக்கும் தம் குடும்பத்திற்கும் செலவிடுவது. தானம், கொடுத்தல், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது. நாசம், அழிதல். மேற்சொன்ன 2ஐயும் செய்யாமல் பணத்தை சேர்த்து மட்டும் வைப்பவர்களின் பணம் தானாகவே அழிந்துவிடும் அல்லது பிறரால் திருடப்படும். செலவு செய்யப்படாத பணம் செல்லாத காகிதத்திற்கு சமம் என்கிறார் சாணக்கியர். 2. அதிர்ஷ்டத்தை விட உழைப்பே முக்கியம். பலர் அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், எவன் ஒருவன் எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கிறானோ அவனை தேடி லட்சுமி, செல்வம் தானாக வருவாள். சோம்பேறித்தனமாக இருப்பவர்களிடம் இருக்கும் செல்வம் கூட அவர்களை விட்டு ஓடிவிடும். 3வது பணம் வரும் வழி தூய்மையாக இருக்க வேண்டும். அநீதியான வழியில் ஈட்டப்படும் செல்வம் ஆரம்பத்தில் மலை போல குவியலாம். ஆனால் அது உங்கள் நிம்மதியையும் கௌரவத்தையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் சாணக்கியர். நேர்மையாக சம்பாதிக்கும் ₹1 தவறான வழியில் வரும் 1000 ரூபாயை விட மேலானது. 4. முதலீட்டு தந்திரம். முட்டைகளை ஒரே கூடையில் வைக்காதே. சாணக்கியர் அன்றே சொன்ன ஒரு தந்திரம் இது. உங்கள் மொத்த பணத்தையும் ஒரே தொழிலில் முதலீடு செய்யாதீர்கள். நஷ்டம் ஏற்பட்டால் மொத்தமாக பாதிக்கப்படுவீர்கள். எனவே செல்வத்தை வெவ்வேறு இடங்களில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். 5வது பணத்தை மதிக்கும் குணம். யார் ஒருவர் ஒரு சிறு நாணயத்தை கூட வீணாக்காமல் மதிக்கிறாரோ அவரிடம் செல்வம் தங்கும். பணத்தை அலட்சியப்படுத்துபவர்களிடம் செல்வம் தங்குவதில்லை. அதே சமயம் பணத்தின் மீது அதிக பற்று வைத்து பேராசைப்படுவதும் ஆபத்து என்கிறார் சாணக்கியர். நண்பர்களே, பணத்தை பற்றி சாணக்கியர் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுமையாக இருக்கிறதா? இதில் நீங்கள் பின்பற்றும் விஷயம் எது என்பதை உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் முக்கியமான ஒரு ரகசியத்தை வீடியோவின் கடைசியில் சொல்லப் போகிறேன். 6. கடன் வாங்குபவனின் நிலை. சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுகிறார். கடன் வாங்கி நெய் குடிப்பதை விட
ஆடம்பரமாக வாழ்வதை விட பட்டினியாக இருப்பது மேல். கடன் என்பது உங்களை அடிமையாக்கும் ஒரு சங்கிலி. உங்கள் வருமானத்தில் 10% முதல் 20% வரை எப்போதும் சேமிப்பிற்காக ஒதுக்குங்கள். பணம் உங்களை ஆளவிடாதீர்கள், நீங்கள் பணத்தை ஆளுங்கள். அறிவற்றவன் கையில் இருக்கும் பணம் குரங்கு கையில் இருக்கும் பூமாலை போன்றது. பணம் ஈட்டுவது கடினம், அதைவிட கடினம் அதை தக்க வைத்துக் கொள்வது. பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவனுக்கு அது அடிமை, பயன்படுத்த தெரியாதவனுக்கு அது எஜமான். சாணக்கியரின் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த சிந்தனைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றும் நம்முடைய பர்சுக்கும் பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் மிகச்சரியாக பொருந்தும். இந்த வீடியோவில் சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைச்சால் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.